அது அவர் எப்பொழுதுமே சொல்கிறதா என்ன என்டனில் எல்லா நண்பர்களே சொல்கிறதான். அதான் ஒரு படம் தான் நமக்கு. இப்போ அவருக்கு நிலா கபடி குழுன்னு ஒரு படம் வந்து, அதுக்கப்புறம் அவரோட ஹார்ட் ஒர்க்கு, அவரோட உழைப்பு, அவர் மறுபடியும் டெவலப் பண்ணிக்கிட்டது, எல்லாத்துக்கும் ஒண்ணு அமையிறது, இன்னொன்னு அமைஞ்சத கரெக்ட்டா புடிச்சு பண்ணிக்கிறது ஒண்ணு. அதனால வரும், வராமலாம் போகாது. பட் வரும்போது அது நடக்கும் ஒரு மேஜிக். அதுக்காக நீங்க உழைச்சுக்கிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. இப்போ கூட இடையில ஒரு 1/2 மணி நேரம் பேசி அட்வைஸ் பண்ணிட்டு தான் வச்சாரு. அப்படியா? ஆமா. இப்படி வரும். அதான் எல்லாம் ஒண்ணா வந்தோம். இப்ப எல்லாம் என்ன பண்றோன்றதுக்காக நம்ம சந்தோஷம் தான் எனக்கு. இப்ப நானே வீட்ல ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன். நம்ம ஏதோ ஒரு சூழல்ல தடுமாறி விழுந்தா கூட ஒரு நண்பர்கள் இருக்காங்கல்ல, அதுவாவது இருக்காங்கல்ல நமக்கு. நமக்கு ஏதோ ஒரு அதான் சொல்லல. பட் ஏதோ ஒரு நமக்கு ஒரு முடியல, ஏதோ ஒரு ஹெல்ப் நம்ம கூட ஒரு நம்பிக்கையா ஒரு நண்பர்கள் இருக்காங்க. அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம். நேத்து நம்ம கேட்கறது தாண்டி நம்ம அதுக்குள்ள நம்ம அத ஜெயிச்சு வந்துரணுன்றது தான் ஒன்று. அதனால மறக்க முடியாத களவாணில. ஃபர்ஸ்ட்டு அவர் களவாணில வந்து பண்ணல. வேற படத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் நானு டைரக்டர் எல்லாம் டீம்ல சொல்லி, எங்க நட்பு இத பத்திலாம் பயங்கரமா பேசி, கடந்த காமெடிலாம் சொன்னதுக்கப்புறம், அப்புறம் அவர வந்து ஜாயின் பண்ணாரு. அவரோட நெறைய ஃபில்லப் பண்ணியிருப்பாரு. ஆமா. ஆட்டக்காரிக்கு ரூ. 500 குடுக்குற, பிள்ளைக்கு பால் பலூன் வாங்க காசு இல்ல பஞ்சாயத்துன்னு. இது நல்ல களவாணி. அவருக்குமே ஒரு நல்ல ரசிகன். கண்டிப்பா.